உறவுகளுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் ஏகே பிளாக் சேனல்லேருந்து அஜித். இன்றைக்கு எது சம்மந்தமான காலை பார்க்க சொன்னால், எங்களோட வளமையாக நாங்கள் போகிற கடலுண்டே காற்று அதிகமாக இருக்கிற காரணத்தால் நாங்கள் எங்களோட கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற குளத்தில் நாங்கள் இந்த இறால் இருக்கிறத பார்த்து அந்த இறாலை நாங்கள் எப்படி பிடிக்க போகிறோம்ன்றது வந்து தான் பார்க்க. அதுவும் நாங்கள் சும்மா முறையில் நாங்கள் இறால் பிடிக்க போகிறதில்லை, பண்டைய கால முறையில் நாங்கள் இந்த இறால் பிடிக்க போகிறோம். தொடர்ந்து வாங்க நாங்கள் எப்படி பிடிக்கணுன்ற காட்டுறோம் வாங்க. நாங்கள் வெள்ளமாக நடந்து எங்கள் குளத்துக்கு வந்து அடைஞ்சிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, அந்த குளத்துக்கு அழகான காட்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நாங்கள் அந்த இறால் பிடிக்கிறத காட்ட போகிறோம் பாருங்க என்ன மாதிரி இருந்தால். இப்போ இவரால் எங்களோட அசிஸ்டன்ட் போய் வணக்கம் சொல்கிறா தான் படி எல்லாருக்கும். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா படியாக பாருங்க. இதுதான் எங்களை அந்த 3 மாலைன்னு சொல்கிறோம் அந்த மால். இந்த மாலில் நாங்கள் இங்கே ஒரு தடி, அந்த அங்கால பக்கம் ஒரு தடி, 2 தடியை அடித்து போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கம் நாங்கள் தடியை வச்சு இந்த வேலையை ஒரு சின்ன ஒரு வேலி மாதிரி நாங்கள் எங்களோட குளத்தில் போட்டிருக்கோம். இப்போ குளத்துக்கு நாங்கள் வேலி மாதிரி போட்டாலுமே இந்த மாலுண்ட கீழ்ப்பக்கம் எழும்பியிருக்கிற காரணத்தால் இவர் என்ன செய்கிறாருன்னா மண்ணை அள்ளி அப்படி அந்த சைட்டுக்கு அப்படி அடைகிறாருன்ற பாருங்க. பார்த்திங்கன்னா இங்கே இருந்தே நாங்கள் இந்த மண்ணை நாங்கள் மெல்ல மெல்லமாக போட்டு அடைச்சா தான் கீழான இறால் இங்காலையும் போய் அங்காலும் போகாமல். இந்த இறால் இப்போ என்ன நடக்குமெண்டா பாருங்க, இந்த வேலி வேலை அமைக்கிறதுன்ற அமைப்பில் நீட்டில் 100% இந்த ஒர்க் சரியன்றால் தான் அந்த இறால் எங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இல்லைன்னா நாங்கள் 1 கிலோ இறாலோட வீட்டை போக வேண்டியார். கீழ்ப்பக்கத்துக்கு மண்ணில் வளைச்சி முடிஞ்சுது. இப்போ நாங்கள் அடுத்ததாக எங்கள் இறாலுக்கு பிடிக்கிற அந்த மெயின் சிஸ்டமாக கொண்டு அந்த கூட்டை கொண்டு போகிற பாருங்க. இதான் எங்கள் அந்த இறால் பிடிக்கிற கூடு பாருங்க. அந்த இறால் பிடிக்கிற கூடு எப்படி அமைப்பாக இருக்குன்றதை காட்டுற பாருங்க. நாங்கள் இறால் பிடிக்கிறது கொண்டு வந்த அந்த கூடுன்னு சொன்னது இதான் படியாக பாருங்க. இது ஒரு கார்பவுண்ட் அமைப்பாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நாங்கள் அதை கொண்டு எங்கள் குளத்துக்கு இணைக்க போகிறோம். நினச்சா அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் அழகாக தெரியும்னு நம்புகிறேன். தொடர்ந்து காணொலி விளைஞ்சிருக்கும். உண்மையிலேயே இயற்கை அழகில் நம்பர் 1 இடமாட்டா எங்கள்ட ஸ்ரீலங்கா தான் சொல்லணும். பார்த்தீங்கன்னா தெரியும், கடல் பக்கத்தில் குளம், அப்படியே இந்த புல்வெளி பாருங்க அவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குண்டு. இங்கால அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள்ட ஃபேமஸான பருத்துத்துறை மூக்கம் பீச், அந்த அதில் இருக்கிறது தான் எங்கள்ட பருத்துத்துறை மூக்கம் பீச். இங்கால எங்களோட நண்பர்கள்லாம் பட்டம் ஏற்றுறாங்க பாருங்க தெரியும். இந்த தொடர்ந்து நாங்கள் முதல் இறாலை பிடிப்போம், பட்டத்தை பேர்த்தேற்றுவோம் வாங்க. இப்போ நாங்கள் எங்களோட வேலி அமைச்சா பிறகு கூட நாங்கள் அமைக்க போகிறோம் குளத்தில் வாங்க. பார்த்திங்கன்னா அந்த வேலியிலேருந்து இந்தியாவில் ஒரு சான், அங்கால ஒரு சான், பக்கத்தில் இன்னும் 2 தடியை நடுறார். பார்த்திங்கன்னா நாங்கள் அமைச்ச வேலிவேலின்ற முதலாவது தடி இதுதான் இந்த கடைசி முடிவு. இந்த வேலிவேலின்ற கடைசி முடிவிலேருந்து ஒவ்வொரு சான் நாங்கள் தள்ளித்தான் இந்த 2 தடியை போகிறோம். இதில் நடக்க போகிறோம். இதுதான் எங்களோட சொக்கரை பகுதி. இப்போ இந்த நாங்கள் இந்த சொக்கரை பகுதிக்கு மேலே வேலை முடிஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சொக்கரை பகுதிக்கு கிட்டத்தட்ட 9 தடி நாங்கள் பயன்படுத்துவோம். 9 தடி உங்களோட வீட்டில் இருக்க பூவரசந்தடி, சவுக்கந்தடி, உண்ணாமரத்தடி போன்ற தடியில் இருக்கும். 9 தடியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வடி போலும் டைமண்ட் ஷேப்பில் அடித்து போட்டு இப்போ எங்களோட கடைசி கட்ட தூர் குத்துற பகுதியை வடியாக பாருங்கோ. இதான் எங்களோட தூர் பகுதி. இதுக்குள்ள தான் கடைசியில் எங்களோட இறால் எல்லாம் போய் இந்த தூரில் இருக்க நாங்கள் வந்துட்டு ஈஸியாக ஆகக்கூடிய மாதிரி ஒரு பூ முடிச்சோன்னு நாங்கள் போடுவோம். பூ முடிச்சோன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் ஈஸியாக எல்லாருமே வளமையாக யூஸ்ஃபுல்லாக பாய்க்கிற ஒரு முடிச்சு தான் பூ முடிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட வேலி வேலைக்குரிய மாலை எல்லாத்தையும் கட்டி எங்களோட வேலியை நாங்கள் அழகாக செஞ்சுட்டோம். இப்போ அடுத்த கட்டம் எங்களோட வேலிக்கு அதுக்கப்புறம் நாங்கள் சொக்கரை என்று சொல்கிற பகுதி, கூட்டிலே சொக்கரை என்று சொல்கிற பகுதி இந்த பகுதி தான். இப்போ சொக்கரை பகுதியை நாங்கள் 9 தடி வச்சு நீட்டாக அமைச்சிட்டோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கூட காட்ட போகிறோம். கூடன்றது எப்படி இருக்குன்னு சொன்னால், முதல் இதில் ஒரு அடி விட்டமுள்ள ஒரு முதலாவது வட்ட கம்பி, அடுத்தது அதுக்கு பிறகு அப்படியே 2 இன்ச்சு குறைஞ்சி கடைசியாக 3 இன்ச்சு அளவிலான விட்ட கம்பி. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, அவ்வளோ நீட்டாக அழகாக அந்த கூட நாங்கள் செஞ்சு வச்சுக்கொண்டு பாருங்க.
இப்போ போகிற இறால் என்ன செய்யமாட்டா, இப்போ மேய்ச்சலில் வர இறால் இந்த வெளி வேலை ஓரமாக அப்படியே வந்து 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 பார்த்திங்கன்னா இந்த 2 தடிக்கும் நடுவில் இருக்கிற கெப்பக்குள்ளால் உள்ளே போனாருன்னா அப்படியே இந்த பெரிய வளையத்துக்குள்ளே போய் அப்படியே தொங்கல் இருக்கிற சின்ன வளையத்துக்கு போனாருன்னா அந்த இறால் திருப்ப மீட்டு இங்கே வராது. அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் நேரம் பார்த்திங்கன்னா தெரியும், சூரியன் சன்செட் எவ்வளோ நீட்டாக அழகாக போய்கிட்டு இருக்குன்னா நேரம் இப்போ 5:40. நாங்கள் இரவு 8:30 போல் வந்து இந்த கூட்டுக்கு இப்படி இறால் இருக்கின்ற உங்களுக்கு காட்டுறோம். தொடர்ந்து காலையிலோடு இணைஞ்சிருங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் நள்ளிரவு 11 மணி. நாங்கள் இப்போ இந்த கூடு பார்க்குற கட்டிங்க குளத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். இப்போ நாங்கள் ஒரு என்ன செய்வோம்னா, நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சொக்கரையில் பதில் இருக்கிற இறால் எல்லாத்தையும் நாங்கள் இப்போ இந்த கூடு அடிப்பதுக்கு நாங்கள் தண்ணியால் கலைக்கிறோம். இப்படி தண்ணியால் கலைக்கால என்ன கொண்டு இருந்தால் சொக்கரைக்குள்ள இறால் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட தூருக்குள்ளே போயிட்டு இனிமே என்ன செய்யணும்னு சொன்னால், நாங்கள் முதலாவது வளையத்திலிருந்து கடைசி வளையம் மட்டும் அந்த இறாலை நாங்கள் கடைசிக்கு கொண்டு போதான் பண்ணோம். ஆரம்பமாக மெல்ல 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 அப்படி குளிக்க பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி செய்யணும்னு தெரியும். இப்போ நாங்கள் வந்து முதலாவது வளையத்துக்கு அந்த இறால் எல்லாத்தையும் குளிக்கி நாங்கள் எங்களை தூர் பகுதியில் கொண்டு வந்து பாருங்க. அந்த தூர் பகுதியில் கூட இறால் வந்துருக்குன்றது நீங்களே உனக்கு நாளை பாருங்க. இப்போ நாங்கள் அந்த தூர் பகுதியை அவுத்து நாங்கள் எங்களை ஒரு பேக்கில் கொட்ட போகிறோம். சாப்பிட முடியல. இப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையான இறால் பிடிச்சிட்ட ஒன்றுடைய இரவு இல்லை குளிராக இருக்கக்கூடிய நாங்களுக்கு என்ன செய்ய போகிறோம்னா, நெருப்பை மூட்டி அதில் கொஞ்சம் இறாலை வாட்டி சாப்பிட போகிறோம். தொடர்ந்து பாருங்க அந்த நெருப்பு மூட்டி இறால் சாப்பிட எவ்வளோ நல்லா இருக்கும்போது. இப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு படுக்கிறதுக்கு நல்ல ஒரு அமௌண்ட்டை நாங்கள் எடுக்கிறதுக்காண்டி கடலில் மிதந்து அந்த ஒரு பெரிய கட்டையை எடுத்து நிமித்தி வச்சு போட்டு அதுக்கு அணைவாக நெருப்பை மூட்டி நாங்கள் அந்த இறாலை வாட்ட போகிறோம் பாருங்க. இப்போ ஆரம்பமாக நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த நெருப்பு எல்லாத்தையும் வாட்டின கட்டத்தில் அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு தட்டு எடுத்து நாங்கள் இறால் எல்லாத்தையும் மடக்கி போட்டு எங்கள்கிட்ட ஏற்கனவே இந்த கம்பியை பயன்படுத்தி நாங்கள் அந்த கம்பியில் 10 இறாலாக நாங்கள் குழி போட்டு இப்போ பாருங்க எவ்வளோ நீட்டாக அந்த நெருப்பில் வைக்க போகிறோம் பாருங்க. பார்க்கவே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ ஆசையாக இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். தொடர்ந்து பாருங்க அந்த காலையில் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்க போன்றதை, இதோட ரிசல்ட் எவ்வளோ நீட்டாக வர போன்றதை பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட இறால் போதுமான அளவு வெந்து வந்து கொண்டு இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அந்த இறாலை நாங்கள் தண்ணிலே விட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 150 அந்த இறால் ஓரளவுக்கு வாடிட்டு இப்போ பாருங்க முழுமையாக வாடின அப்புறம் எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இறால் எவ்வளோ முழுமையாக வாடின அப்புறம் எவ்வளோ அழகாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்க. பார்க்கவே வாயெல்லாம் ஊறுது, அப்படியே சாப்பிடணும் போல். இந்த இறாலில் நான் கோது உடைச்ச அப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குன்றது நீங்களும் பாருங்க. பார்த்தீங்கன்னா அந்த கோது உடைச்ச அப்புறம் அந்த இறால் எவ்வளோ அழகாக அப்படிங்கிற வீட்டில் செய்கிற சாப்பாடு மாதிரி இருக்குது. இந்த ருசி எப்படி இருக்குன்னு தான் சாப்பிடணும்னு சொல்கிறேன் பாருங்க. உண்மையிலேயே இந்த ருசி உண்மையிலேயே வேறு லெவலாக தான் இருந்தது. இந்த காணொலி உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது போன்ற காணொலியை நீங்கள் பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எனக்கு ஆதரவு தாங்க. நான் இது போல நல்ல நல்ல காணொலி உங்களை எல்லாருக்கும் தருவேன். தொடர்ந்து என்னுடைய காணொலியை பார்த்துட்டு போங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.